ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தீன தியானம். இன்றைய தலைப்பு உங்கள் பொறுமையினால். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 21:19. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சாலமோன் ஞானி சொன்னார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். 2 தீமோத்தேயு 1:14. தீமோத்தேயுவே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5:22. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று திருவள்ளுவர் குரல் இயற்றினார். முதலாவது தன்னையும் தன் கற்பையும் காத்துக்கொள்ள வேண்டும். தன் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். சோர்வடையாமல் தன் சரீரத்தை பேணி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே திருவள்ளுவர் கொடுக்கிற ஆலோசனை. உலகத்தார் பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். நகை அணிந்து கொண்டு இரவிலே போகாதே, உனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது, மேலதிகாரியிடம் கோபப்பட்டு உன் வேலையை இழந்து விடாதே, கஷ்டப்பட்டு கிடைத்த வேலையை காப்பாற்றிக்கொள், குடும்ப ஐக்கியத்தை காத்துக்கொள், ஒருமனப்பாட்டை பாதுகாத்துக்கொள், பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள் என்றெல்லாம் அறிவுரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு திருக்குறள் சொல்லுகிறது, யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காக்காமற் போனாலும் பரவாயில்லை, உன் நாவை காத்துக்கொள் என்பதே அதன் விளக்கம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா வகை காவலோடும் உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்றே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆத்துமாவை பாதுகாக்க முதலாவது இயேசுவின் இரத்தத்தாலே அது பாவங்களற கழுவப்பட வேண்டும். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. லேவியராகமம் 17:11. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆத்துமாக்களை பாவ பிடியிலிருந்து மீட்கவே இயேசு கல்வாரி சிலுவையில் பாவ நிவாரண பலியானார். ஆத்துமாவில் அறிவு வேண்டும். நீதிமொழிகள் 19:2. மூளையின் அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆத்துமாவின் அறிவோ வேதம் சொல்லுவதை கேட்க செய்யும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எசேக்கியேல் 18:20. ஸ்திரீருடைய விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். நீதிமொழிகள் 6:32. உங்களுடைய நடை, உடை, செயல்களெல்லாம் கர்த்தரையே பிரியப்படுத்துபவையாய் இருக்கட்டும். இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் பாவம் செய்யாதிருங்கள். மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டும்படி நடந்து கொள்ளாதிருங்கள். உணவு உடையை விட உங்கள் ஆத்துமா முக்கியமானது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்வீர்களானால் உங்களுடைய நித்தியத்தை காத்துக்கொள்வீர்கள். உங்கள் ஆத்துமாவில் பரிசுத்தம் இருக்கும் என்றால் நீங்கள் மகிமையின் தேசமாகிய பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியுடன் சேர்வீர்கள். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 11:29. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 - 19 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஆத்துமாக்களை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.